Hello and welcome. Topic பார்த்தாலே விளங்கிருக்கும் what is Python. Python அப்படின்னா என்ன அப்படின்றது சம்பந்தமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரத்துக்காக வேண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க பைத்தன் என்றா என்ன செஞ்சுட்டு போறீங்க, என்ன மாதிரியான ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வேண்டி பைத்தன் என்றா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாத ஆட்களுக்கும் பைத்தனை பற்றி தெரிஞ்ச ஆட்களுக்கும் கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன சரி கொடுக்கலுமாண்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போடுவோம்னு டிசைட் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பைத்தன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் பைத்தன்? பைத்தன் அப்படின்றது என்னண்டா, as humans நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் தான் இந்த லாங்குவேஜஸ். இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி என்ன முக்கியம்னு கேட்டால் ஃபோன் என்று சொல்லுவோம், கம்ப்யூட்டர் என்று சொல்லுவோம், இன்டர்நெட் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த டெக்னாலஜி கம்யூனிகேஷனுக்கு ஒரு வழியே தவிர லாங்குவேஜ் தான் கம்யூனிகேஷனுக்கு பேஸ். இதுதான் பேசிக். இந்த சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், மற்ற டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷனை ஈஸியாக்குற ஒரு வே தான் இந்த டெக்னாலஜி. இப்போ ஆஸ் ஹியூமன்ஸ் இன்னொரு ஹியூமனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எப்படி இந்த லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களோட கம்யூனிகேட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி வேர்ல்டில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. எங்கள் கண்ட்ரியில் சின்னல அண்ட் இங்கிலீஷ் இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இது மாதிரி வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா சைனீஸ், ஜப்பனீஸ், ஃப்ரெஞ்ச் இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, இப்படி இவ்வளோ லாங்குவேஜஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருந்தாலும், ஹியூமன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்தாலும், ஒரு மெஷினோடு ஒரு கம்ப்யூட்டரோடு இன்னொரு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் இந்த பைத்தன் தான். அந்த லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ். இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. வேர்ல்டில் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, C++, C#, ஷிஃப்ட், இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த பைத்தன். இப்போ இந்த பைத்தன் அப்படி என்னன்றதுக்கான ஒரு சிம்பிளா ஒன் வேர்ட்ல சொல்றோம்டா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற வேர்ட் ஒரு ப்ரொஃபஷனல் வேர்ட்னால சாஃப்ட்வேர் ஃபீல்டில், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஈக்கிறாக்களுக்கு தான் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ண்டா விளங்கும். அப்படின்றனால இந்த ஃபீல்டில் ஸ்டில் இல்லாத ஆட்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு மாதிரி தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா, எப்படி மனுஷனோடு நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் வேணுமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸோடு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான். கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற, கம்ப்யூட்டர் இதை அடுத்தடுத்தது செய்யணும், இது மாதிரி வேலைகளை செஞ்சு தரணும், கம்ப்யூட்டருக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த பைத்தன். ஓகே, என்னோட ஹெட்டிங்கில் அடுத்த பார்ட் வாட் இஸ் பைத்தன் அண்ட் வை பைத்தன் தான் என்னோட ஃபுல் ஹெட்டிங். வாட் இஸ் பைத்தன் அப்படின்னா பைத்தன் என்னன்றது சம்பந்தமா ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கம்ப்யூட்டரோட மெஷினோட கம்யூனிகேட் பண்ற ஒரு மெத்தடாலஜி. இப்ப அடுத்தது வை பைத்தன். இப்ப நான் சொன்னேன் பைத்தன்ன்றது டோட்டல் லாங்குவேஜில் பைத்தன் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தன். அப்படி இருக்க போல இத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்க போல ஃபீல்டில் இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்க போல நாங்கள் ஏன் இந்த பைத்தனை செலக்ட் பண்ணணும், ஏன் நாங்கள் வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க ஏலவா எங்களுக்கு கேட்டோம்டா அதுக்கான ஆன்சர் தான் இப்ப சொல்ல போறேன். ஏன் பைத்தனை நாங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட அபவுட்ல பார்த்தாலே விளங்கும். பைத்தன் இஸ் a programming language that let you work more quickly and integrate your system more effectively. இப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, பைத்தன்ல ஒரு ப்ரோக்ராம் நீங்க செய்ய போல more quickly and effectively, right? குயிக்கா செய்யலாம், ஈஸியா செய்யலாம் and effectively. இது ஜஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ட்ரூலி இந்த ஃபீல்டில் நீங்கள் ப்ரோக்ராம்ஸை, எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போல உங்களுக்கே விளங்கும் இந்த விஷயம் உண்மை. இந்த பைத்தனில் எந்த அளவுக்கு குயிக்கா வேலை செய்யலாம், எந்த அளவுக்கு ஈஸியா வேலை செய்யலாம்ன்றது அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன்.
ஓகே ஃபைன். இந்த பைத்தன் லாங்குவேஜ் வந்து சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எங்களுக்கு ஒரு வேர்ட் வேணும். நான் சொல்லுவோம் ஹலோ வேர்ல்ட், ரைட்? இந்த வேர்டை எனக்கு பிரிண்ட் பண்ணணுமெண்டா நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சி லாங்குவேஜ், சி என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணணுமெண்டா என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஓகே, இதுதான் இந்த கோட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டை நாங்கள் பிரிண்ட் பண்ணணுமா இருந்தா எங்களோட ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் வரணுமா இருந்துச்சுன்னா இந்த கோட் டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் கோட் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய இன்டென்டேஷன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 லைன்ஸ். இதை ரன் பண்ண போகக்குள்ள எங்களுக்கு அவுட்புட்டில் ரைட், கிவ் மீ செகண்ட், சேவ் திஸ் அண்ட் ரன், ரைட், ஹலோ வேர்ல்ட் இந்த அவுட்புட்டை பார்க்கலாம். ஓகே ஃபைன். இதே சேம் திங் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்புட்டை ரைட் இப்போ எனக்கு பைத்தன்ல பார்க்கணுமாக இருந்துச்சுண்டா நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஜஸ்ட் சிம்பிளா சிங்கிள் லைன்ல நான் என்ன செய்யறேன்னா பிரிண்ட் பண்றேன் அந்த ஹலோ வேர்ல்ட், ரைட்? சேம் அவுட்புட். அதுல என்ன அவுட்புட் கிடைச்சிச்சோ அதே ஹலோ வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்றேன். இந்த பைத்தன் கோட் வந்து சிங்கிள் லைன் அண்ட் இதில் எவ்வளோ கோட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாவா அப்படின்னு சொல்றது பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணணுமா இருந்துச்சுன்னா டைப் பண்ண வேண்டிய இந்த கோட் கிட்டத்தட்ட அதுலேயும் 3 லைன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டென்டேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 லைன்ஸ் வருது. பைத்தன்ல ஜஸ்ட் சிம்பிளா 1 லைன். இதனால தான் பைத்தன் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பைத்தன் சம்பந்தமா தொடர்ந்து பேசுறதா இருந்துச்சுன்னா பைத்தன்ஸ் பாப்புலாரிட்டி அண்ட் ஹை சேலரி, பைத்தன் எந்த அளவுக்கு ட்ரெண்டா இருக்குது என்று சொல்லி இந்த ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த 40, 85, 65, 30 என்று சொல்லி ட்ரெண்ட் லிஸ்ட்ல கொடுத்திருக்குது. 14 இந்த சி லாங்குவேஜ் வந்து கலர் ப்ளூவும், அதே மாதிரி பைத்தன் ரெட், PHP என்று சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் yellowவும் அண்ட் ஆல்சோ ரூபி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கிரீன் கலர்லையும் காட்டியிருக்கேன். இந்த கம்பேரிசன்ல பார்க்க போல எந்த லாங்குவேஜ் ட்ரெண்ட்ல இருக்குதுன்றது விளங்கும். அண்ட் ஆல்சோ எவரேஜ் இந்த இடத்துல இந்த சார்ட் டூலுக்கு போட்டிருக்கேன். ரெட் கலர் தான் பைத்தன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த பைத்தன் பாப்புலாரிட்டியோட சேர்த்து ட்ரெண்டோட சேர்த்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் ஹை லெவல் சேலரி. இந்த பைத்தன் டெவலப்பர்ஸ் இன்றைக்கு வேர்ல்ட்ல பெரிய அளவுல பே பண்ணப்படக்கூடிய சேலரி எடுக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து இந்த பைத்தன் டெவலப்பர்ஸ் இல்லாட்டி பைத்தன் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். அப்படி என்றால் இந்த பைத்தன் லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த பைத்தன் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்ச ஆட்கள் எந்த அளவுக்கு இந்த வேர்ல்ட்ல டாப் லெவல்ல சேலரி எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன். யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பைத்தன் டெவலப்பர் எவரேஜா அவங்க ஒரு எவரேஜ் அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு சொல்ல போனா 8,840,000 அப்படி என்றா கிட்டத்தட்ட 18,40,000 ரூபாய் அவங்களோட மந்த்லி சேலரியா இருக்கக்கூடிய எவரேஜ் பர்சன்ஸ் வந்து இந்த சேலரியை யூஎஸ்ல வாங்குறாங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ரிஸ் சொல்லுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வேண்டாம், இன்னைக்கு வேர்ல்ட்ல ட்ரெண்டான ஒரு ஃபீல்டு சொன்ன வேண்டாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ டேட்டா சயின்ஸ். இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறேன். என்னோட பிளாக்ல இது சம்பந்தமா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்கிறேன். டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2 ஃபீல்டும் இன்னைக்கு வேர்ல்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய, அதுவும் மெயினா கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் ஃபீல்டை தாண்டி வேற ஃபீல்டுகளையும் யூஸ் பண்ணப்படக்கூடிய அந்த ஃபீல்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகணுமா இருந்துச்சுண்டா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமரா ஆவணுமா இருந்துச்சுண்டா
நீங்க படிக்க வேண்டிய லாங்குவேஜஸ் இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு யூஸ் பண்ணப்படக்கூடிய ரெண்டு மோஸ்ட் யூஸ் லாங்குவேஜஸ், ஒன்று ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் பைத்தன். அதுலயும் 75%க்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த பைத்தன் தான் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்த்து டேட்டா சயின்ஸ், இந்த டேட்டா சயின்ஸுக்கும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இந்த லிஸ்ட்ல அடுத்தது வரக்கூடியது என்னன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இப்ப நீங்க வேற வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் PHP எடுப்போம். இந்த PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்டா வெப் டெவலப் பண்ணலாம். ஓகே, வெப்சைட்ஸ் பில்ட் பண்றது, இது மாதிரியான வெப் டெவலப்மெண்ட் வேலைகளை செய்யலாம். ஓகே ஃபைன். ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு என்ன செய்யலாம்டா iOS கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கான அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். மற்றது மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த ஐபோனுக்கான மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த வேலைகளை செய்யலாம். ஓகே ஃபைன். ஆனா இந்த பைத்தன்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னவென்றா, இந்த பைத்தன் உள்ளுக்கால உங்களுக்கு நிறைய ஃபீல்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PHP நீங்க படிச்சா ஒரே ஃபீல்ட் இந்த வெப் டெவலப்மெண்ட். அதே இந்த ஸ்விஃப்ட் மாதிரியான லாங்குவேஜ் படிச்சா iOSல மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஆனா இந்த பைத்தன்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பைத்தன் உள்ளுக்கால கிராஃபிக்ஸ் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், இது மாதிரியான கிராஃபிக்கல் சைட் போகலாம். அது இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகலாம், டேட்டா சயின்ஸ் போகலாம், அண்ட் ஆல்சோ வெப் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் சம்பந்தமான அந்த ஃபீல்டுக்கு போறதா இருந்தாலும் இந்த ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுக்கொண்டு நீங்க படிக்க வேண்டியது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் அதுல உங்களுக்கு எந்த ஃபீல்டு விருப்பமோ அதை ஸ்பெஷல் பண்ணி அந்த ஃபீல்டுக்கால உங்களுக்கு வாக் த்ரூ பண்றதுக்கான சான்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தரும். இது ஹியூஜ் மெயின் அட்வான்டேஜ் இந்த பைத்தன். நாங்க பார்த்து வந்த மாதிரி, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் இந்த பைத்தன் மூலம் செய்யலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னவென்றா, இந்த வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மெயின் கம்பெனிஸ்ல இந்த பைத்தன் இன்ஜினியர்ஸுக்கு வேலை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குண்டா டிமாண்டோட வேலை கொடுக்குறாங்க. ஜஸ்ட் லைக் நாங்க போட்டு வேலைக்கு போகணுன்றத விட பைத்தன் இன்ஜினியர் என்றா அவங்க போட்டு எடுக்கிறன்ற அளவுக்கு இன்னைக்கு பைத்தன் இன்ஜினியர்ஸுக்கான டிமாண்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய வெப்சைட்ஸ் அது மாதிரி இன்னைக்கு பில்ட் ஆகக்கூடிய நிறைய புது பெரிய கம்பெனிஸ் இந்த பைத்தன் யூஸ் பண்றாங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாங்க எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம் 100% கொஞ்சம் கூட வேற விஷயம் இல்ல, 100% பைத்தனால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். And last 2 points. The last 2 points என்ன first huge community and also next cross platform and open source. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். ஹியூஜ் கம்யூனிட்டி என்றா ஒரு ப்ரோக்ராமரா ஒரு கம்ப்யூட்டரோடு, நான் ப்ரோக்ராமர் என்றா என்னன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன். எகைன் ஞாபகப்படுத்துறேன், அந்த வேர்டை பார்த்து பயந்துடவானம் யாரும். ப்ரோக்ராமர் என்றா ப்ரோக்ராம் தெரிஞ்ச ஒருத்தர். ப்ரோக்ராம் என்றா என்ன, கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றது. அப்ப கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் ப்ரோக்ராமர். இப்ப இந்த ப்ரோக்ராமர் ஒரு வேலை செஞ்சுட்டு போல ஒரு ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவோம், தமிழ்ல நான் ஒரு விஷயத்த பேசுறோம். அப்ப தமிழ்ல எங்களுக்கு ஒரு வேர்ட் தெரிய வைப்போம். அந்த வேர்டை யார்கிட்ட போயிட்டு கேட்போம், தமிழ் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கேட்டு இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன விஷயம் என்று தெரிஞ்சுக்கொள்வோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வேற லாங்குவேஜஸ்லயும் இது மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கொள்வோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் இது மாதிரி தெரியாத விஷயங்கள் வார நேரத்துல ஹெல்ப் கேட்கறதுக்காக வேண்டி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்ச எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுவோம். இந்த கம்யூனிட்டியில எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அந்த டவுட்ல ஏதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எங்களோட ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன சாரி குழப்பம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லி தரணும். இதுக்காக வேண்டி ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குரிய கம்யூனிட்டி என்று ஒவ்வொரு வெப்சைட்ஸ்ல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய, அதெல்லாம் ரெடிட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய கம்யூனிட்டி பேஜஸ் இருக்குது. அதுல ஜாயின் ஆகி எல்லாம் ஒன்றா பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணி.
இப்ப அந்த சிச்சுவேஷன்ல சினாரியோவில் இந்த பைத்தானுக்கான இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பெரிய அளவில் இருக்குது. அப்படி என்ன பைத்தன் தெரிஞ்ச நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு ஒன்று சேர்ந்திருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகல, பைத்தன்ல ஏதாவது ஒரு டவுட் வரப்போகல, அதை கிளியர் பண்றதுக்கு மிச்சம் ஈஸியா ஒரு வே தான் இந்த கம்யூனிட்டி சப்போர்ட். நெக்ஸ்ட், இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த பைத்தன். என்னவென்றா ஃபர்ஸ்ட் திங் கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்றா வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்றா சிம்பிளா சொல்றதா இருந்தா வந்து நான் ஒரு லினக்ஸ் ஓஎஸ் உள்ள ஒரு மெஷின் கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். லினக்ஸ் என்றா உபுண்டுவோ சம்திங் காலி லினக்ஸோ ஏதோ ஒன்று மின்ட் ஆச்சு, அது சரி, ஒரு லினக்ஸ் ஓஎஸ் உள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன், ரைட். இப்ப இன்னொருத்தர் இருக்கிறாரு விண்டோஸ், அவருடைய கம்ப்யூட்டர்ல அவர் வச்சிருக்கிறது விண்டோஸ் 10 என்று வைப்போமே. இப்ப கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படி என்றா இந்த லினக்ஸ்ல எனக்கு எப்படி இந்த பைத்தனை யூஸ் பண்ண இயலுமோ அதே மாதிரி அந்த விண்டோஸ் மெஷின் வச்சிருக்கிறவருக்கும் இந்த பைத்தனை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு மேக் ஓஎஸ், இந்த ஆப்பிளால டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் சேம் இந்த பைத்தனை யூஸ் பண்ணலாம். என்ன பியூட்டி என்றால் நான் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றேன் இந்த லினக்ஸ் மெஷின்ல, இந்த லினக்ஸ் ஓஎஸ்ல, இந்த சாஃப்ட்வேரையோ இந்த சோர்ஸ் கோட் என்ன நான் டைப் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டைப் பண்ணக்கூடிய கோட்ஸ், இந்த கோட்ஸை எடுத்து இன்னொருத்தர் வேறொரு கம்ப்யூட்டர், என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவர் மேக் ஓஎஸ் வச்சிருக்கிறார் என்று வைப்போம், அவருக்கு அவரோட கம்ப்யூட்டர்ல ஏந்த கோடை ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வேறொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல செஞ்சதை வேறொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ரன் பண்ணி பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ் என்றா ஒவ்வொரு கம்பெனிஸ் அவனோட சாஃப்ட்வேர்ஸுக்கு ஒரு விதமான லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் 30 day ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பே பண்ணி எடுக்கணும்னுவாங்க. சம்டைம்ஸ் 7 day ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மந்த்லி பேமெண்ட் இவ்வளவு பே பண்ணணும், இயர்லி பேமெண்ட் இது மாதிரி இருக்கணும். ஓப்பன் சோர்ஸ் என்றா என்ன அர்த்தம்டா, வேண்டிய ஆட்கள் வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சனல் ஸ்டூடெண்ட் என்று வைப்போமே, ஸ்டூடெண்டா இருக்கிற எனக்கு இந்த பைத்தனை யூஸ் பண்ணி படிக்கலாம், நோ ப்ராப்ளம். பைத்தனை டவுன்லோட் பண்ணலாம், என் மெஷினுக்கு போடலாம், கோட் பண்ணி பார்க்கலாம், வேண்டியது செய்யலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பைத்தன் கோடர் எப்பவுமே, இப்போ நான் சல்லி கொடுத்து பைத்தன் வாங்கணுமான்னு கேட்டால் அப்பயும் இல்லை, எனக்கு பைத்தனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ். வேண்டிய ஆட்களுக்கு, என் கம்பெனிஸுக்கு, என் தனிப்பட்ட தேவைக்கு வேண்டியதுக்கு இந்த பைத்தனை 100% ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ். அவங்களோட லைசன்ஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தராது. நீங்க சல்லி பே பண்ணணும் என்றோ இல்லாட்டி இதுதான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் என்றோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எங்களுக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஓகே, ஃபைன். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலா எல்லாத்தையும் ஒரு சமரி மாதிரி பார்த்து முடிப்போம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம், சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2-3 லாங்குவேஜஸோட ஜாவா அண்ட் சி லாங்குவேஜோட பைத்தனை கம்பேர் பண்ணி பார்த்தோம், எந்த அளவுக்கு கோட் பண்றது ஈஸி அண்ட் ஆல்சோ அடுத்தது பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா பார்த்தோம் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் இந்த பைத்தன். இந்த பைத்தானை படிச்சா அந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு போகலான்னு பார்த்தோம். அது மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், இது மாதிரி வெப் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறைய ஃபீல்டுக்கு போகலாம்னு பார்த்தோம். மற்றதுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் பெரிய அளவில் இந்த பைத்தனுக்கு இருக்குன்னு பார்த்தோம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் என்று பார்த்தோம். அண்ட் ஆல்சோ பைத்தன் பாப்புலாரிட்டி அண்ட் ஹை சேலரி, எந்த அளவுக்கு இந்த பைத்தன் இன்ஜினியர்ஸுக்கு வந்து சேலரி கிடைக்குது, எந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு லாங்குவேஜ் இது அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். இது சம்பந்தமா வேற விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்துச்சுன்னா இந்த என்னோட பேஜ்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை போடுறேன். ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. இந்த பிளாக்ல இது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறேன். அதையும் வேற இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் வேணுமென்றா வாசிச்சு பார்க்கலாம். இருக்குது இந்த ஆர்டிக்கலுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளலாம். எந்தெந்த ஃப்ரேம் ஒர்க், எந்தெந்த ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் போட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.